ஒரு விடுதலையை கோரி போராடிய ஒரு மக்களை முற்றிலுமாக அழித்தொழித்து அவர்களுக்காக நின்ற அந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அந்த அவர்களோடு நின்ற அந்த மக்களையும் சேர்த்து அழித்து ஒரு இனப்படுகொலை ஜெனோசைட் செய்த முடித்த நாள் என்று அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நாள் அது. அந்த போர் செப்டம்பர் 2006 தொடங்கியது. அந்த போர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பல பல இலங்கை இராணுவத்தினுடைய பல படையணிகள் அப்படியே சூழ்ந்து கொண்டு ஒரு திசையிலிருந்தும் அப்படியே நெருக்கி கொண்டே வந்தன. முல்லைத்தீவு வந்துட்டவுடன் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறுகிய நிலப்பரப்பு. அந்த இடத்தில் வந்து விட்டவுடன் இலங்கை அரசு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிக்கின்றோம் என்று சொல்லி 3 பாதுகாப்பு வளையங்களை உண்டாக்கினார்கள். நோ ஃபயர் ஜோன் 1, நோ ஃபயர் ஜோன் 2, நோ ஃபயர் ஜோன் 3. ஆனால் ஒரு இதையும் அந்த கூடி வந்த மக்களை தொடர்ந்து உணவு தராமல், தண்ணீர் கூட அவர்களுக்கு கிடைக்காமல் அப்படியே கிட்டத்தட்ட 3,45,000 பேர் என்று சொல்வார்கள். அவ்வளவு பேர் அப்படியே இறுக்கி அதாவது அந்த இடத்துல சேர்ந்தவங்க அவ்வளோ பேரையும் அப்படியே இறுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி கடைசியில் 3வது நோ ஃபயர் ஜோன் என்கின்ற இடத்துக்கு கொண்டு வந்தவுடன் தான் கடலில் இருந்தும் நிலத்தில் இருந்தும் விண்ணில் இருந்தும் குண்டுகளை வீசி, கொத்து குண்டுகளை எல்லாம் வீசி, கிளஸ்டர் பாம்ஸ் எல்லாவற்றையும் பேசி அப்படியே அடித்து முடித்து இரத்த சகதியில் அடித்து முடித்து அதன் மீது சிங்களத்தினுடைய வெற்றுக்கொடி ஏற்பட்டது. கடைசி நேரத்தில் கூட அந்த போரை நிறுத்துவதற்காக சரணடைய விடுதலை புலிகள் மேற்கொண்ட முயற்சி கூட அப்பொழுது திரு நடேசன், திரு புலித்தேவன் ஆகியோருடைய தலைமையில் வந்த 300 பேரையும் அப்படியே அவர்கள் துவக்கியை மௌனித்து விட்ட நிலையிலும் கூட 300 பேரையும் சுட்டு கொன்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்து முடிந்து இன்றைக்கு அந்த நினைவு நாள், இன்றைக்கு 2026 மே 18 இன்றைக்கு அதனுடைய நினைவு நாள். இன்னைக்கு முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கள மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்த மக்கள், போராளிகளாக மாறிய அந்த பிள்ளைகள், அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் வண்ணம் பெண்கள், இளம் பெண்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்தும் வண்ணம் இன்றைக்கி அங்கே குவிவார்கள். முக்கியமானவருடைய என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பத்திரிகையாளனா, என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கான அந்த கொடூரத்தை அப்பொழுது நான் தமிழ்.com எடிட்டராக இருந்தவன். அப்போ நான் பார்த்தேன், ஒரு நாளும் அந்த வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும்.